ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சர்வ வல்லமையுள்ள நாமத்திற்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாயிருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்நாளிலேயும் நாம் மிகவும் அற்புதமான, அதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மை எதற்காக படைத்தார் அல்லது சிருஷ்டித்தார் என்ற கேள்விகள் அநேக கிறிஸ்தவர்களிடத்துல இருக்கிறது. அவர் தேவனாக இருந்தாரே, அவர் எதற்காக இப்படி படைக்க வேண்டும், எதற்காக நன்மை தீமையின் கனியின் விஷத்தை அங்க நடுவுல வச்சாரு, அதனாலதானே மனிதர்கள் அதை சாப்பிட்டாங்க, அதனாலதானே பிரச்சனை எல்லாம் வந்தது அப்படின்னு நிறைய கிறிஸ்தவர்களுக்குள்ளே இந்த குழப்பங்கள் இருக்கலாம் இல்லையா? ஆனாலும் வேதம் நமக்கு அநேக காரியங்களை குறித்து சொல்லி தருகிறது. அதுல இருந்து நாம் சில காரியங்களை இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அதற்கென்று எடுத்துக்கொண்ட வசனம் முதலாவதாக ஏசாயா 43வது அதிகாரம், அதுல 7வது வசனம். கர்த்தர் எதற்காக மனிதனை சிருஷ்டித்தார் என்று அங்கே மிகவும் தெளிவாக சொல்லப்படுகிறது. என்னன்னு நம்ம வாசிப்போம். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் என்று அங்கு ஒரு வசனம். பாருங்கள், என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து என்று ஏசாயா 43வது அதிகாரம் 6வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் எதற்காக நம்மை சிருஷ்டித்தார் என்று பார்க்கும் பொழுது அவருடைய மகிமைக்காக நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். இன்னைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கை மூலமாக அவருக்கு அந்த மகிமையை கொடுக்கிறோமா என்பதையும் நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது. மல்கியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம், அதுல 2வது அதிகாரம் 15வது வசனத்துல முக்கியமான ஒரு காரியம் அங்கே எதற்காக படைத்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பூரணமாய் இருந்ததே. அதாவது தேவாதி தேவனிடத்தில், கர்த்தாதி கர்த்தரிடத்தில் ஆவி அவரிடத்துல பூரணமாய்தான் இருந்ததே. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? எதற்காக அந்த ஒரு மனிதனை படைக்க வேண்டியது இருந்தது? பாருங்கள், அதனுடைய பதில் தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே. அப்போ இந்த மனிதர்கள் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறார் இந்த பூமியிலே என்று நாம் பார்க்கும் பொழுது தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் அந்த பிள்ளைகள் கல்யாணம் ஆகும் பொழுது, அல்லது நம்முடைய குடும்பங்களிலே கிறிஸ்தவ பிள்ளைகள் கல்யாணம் ஆகும் பொழுது அவர்களுக்கு இந்த காரியம் தெரிகிறதா? இன்றைக்கு அவர்கள் 2 பேரும் எதற்காக சேருகிறார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய ராஜ்யத்துல தேவனுக்கு அடுத்த காரியங்களை செய்வதற்கென்று நல்ல தேவ பக்தி உள்ள ஒரு கூட்ட சந்ததியை உருவாக்குவதற்காக தான் கர்த்தர் மனிதனை படைத்திருக்கிறார். அதற்காக தான் அந்த ஒருவனும் ஒருத்தியும் என்ற அந்த ஒரு சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எசாயால பார்த்தோம், அவருடைய மகிமைக்காக என்று பார்த்தோம். இதுக்கு எல்லாவற்றுக்கும் முன்னதாக ஒரு காரியம் அங்க நடந்திருக்கிறது. என்னன்னு நம்ம பார்க்கும் பொழுது ஏசாயா 14வது அதிகாரம், அதிலே 14வது வசனத்திலே அங்கே ஒருவன், வேற யாரும் இல்ல, சாத்தான் என்ன சொல்லுகிறான்? நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். இந்த காரியத்தை அவன் சொல்லும் பொழுது ஒரு நல்ல கேருபாக, தேவனுடைய சிங்காசனத்தை மறைக்கிற ஒரு கேருபாக தான் இருந்தான். ஆனால் அவனுடைய இருதயத்துல ஒரு காரியம், அவனுடைய எண்ணம் அவ்விதமாய் வருகிறது. என்ன சொல்லுகிறான்? நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. அப்போ உன்னதமான தேவனுக்கு ஒப்பாவேன் என்று தேவனுடைய ஒரு சிருஷ்டியானது தானாகவே உள்ளுக்கு நினைக்கக்கூடிய ஒரு காரியத்தை அங்கு செய்கிறதை பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய எண்ணம் அப்படி அல்ல. தேவனுடைய எண்ணம் எல்லாம் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஏற்றபடி ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு கூட்ட சந்ததியை எழுப்ப வேண்டும் என்று கர்த்தருடைய எண்ணமாக தான் இருந்தது. சாத்தானுக்கு என்னன்னா, எல்லாரையும் அடிமைத்தனம் பண்ண வேண்டும் என்ற அந்த நினைப்பு, அடிமைகளாக நடத்த வேண்டும் என்றுள்ள எண்ணம் அவனிடத்துல இருந்தது. ஆனா தேவனுக்கோ பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்றது. அவருடைய சாயலுக்கு, அவருக்கு ஒப்பானது போலவே ஒரு கூட்ட பிள்ளைகளை அவருக்கு உருவாக்க வேண்டியது இருந்தது, அவருடைய மகிமைக்காக. அப்போ அதற்கு என்னெல்லாம் நடந்தது என்று நம்ம பார்க்கும்பொழுது ஆதியிலே நாம் பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 14வது வசனத்துல சொல்லப்படுகிறது, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். பாருங்கள், சாத்தான் அவனுடைய அந்த காரியத்தினால அவன் அந்த இடத்துல இருந்து விழுந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அவனுடைய இருதயத்துல எண்ணங்கள் எல்லாம் என்னன்னா, நானே
ஒப்பாவேன் என்று சொல்லி ஒரு தகாத எண்ணம் அவருடைய இருதயத்தில் இருந்தது போல மனுஷனுடைய இருதயத்தில இப்ப கர்த்தர் சிருஷ்டித்து வைத்திருக்கிற இந்த மனிதர்களுடைய இருதயத்திலும் இதே சிந்தனையை கொண்டு வந்து விட்டால் அவனுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட நரகத்திற்கு ஒரு கூட்ட ஜனங்களை கொண்டு போகலாம் என்பது அவனுடைய ஒரு கெட்ட எண்ணமாய் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய சித்தமெல்லாம் இந்த பிள்ளைகளை உருவாக்கி தேவனுடைய பிள்ளைகளாக கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய அந்த புதிய சிருஷ்டியின் அனுபவத்தை தந்து தேவனோடு கூட கொண்டு போக வேண்டும் என்று, அல்லது தேவனிடத்துல நாம் போய் சேர வேண்டும் என்பது அவருக்கு விருப்பமாக இருக்கிறது. ஆதலால் தான் இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்களுக்கு போராட்டம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. எந்த கிறிஸ்தவனையும் சரியாக தேவனுடைய பிள்ளையாக வாழ விடாதபடிக்கு உலகம், மாம்சம், பிசாசு இது மூன்றும் போராடி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உண்மையான ஒரு கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் என்று எண்ணம் கொள்ளுகிறவனுக்கு இப்படிப்பட்ட போராட்டம் உண்டு. உலகம் அனைத்தும் பொல்லாங்கனுக்குள் கடக்கிறது என்று நாம் வேதத்துல பார்க்கிறோம். மத்தேயு 12வது அதிகாரம் அதுல 26வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே, அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? அப்ப இந்த உலகத்துல அவனுக்கென்று ஒரு ராஜ்யத்தை அவன் கட்டி வைத்திருக்கிறான். ஏனென்றால் கொலோசையர் 1வது அதிகாரம் 13வது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது, இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலை ஆக்கி. அப்ப ஒரு காலத்துல நம்ம என்ன அதிகாரத்துக்கு கீழே இருந்திருக்கிறோம்னா இருளின் அதிகாரத்தில் இருந்திருக்கிறோம். அப்போ அந்த அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திருக்கிறோம். அப்போ குமாரனுடைய ராஜ்யம் என்றொன்று இருக்கிறது, சாத்தானுக்கு அவன் கட்டி வைத்திருக்கிற ஒரு ராஜ்யம் என்றொன்று இருக்கிறது. எபேசியர் 2வது அதிகாரம் 2வது வசனத்திலே, அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலை ஆக்கும் முன்னே நாமும் இந்த பிரபஞ்சத்தின் அதிகாரியாகிய அவனுடைய அடிமைத்தனத்துக்குள்ளே நாம் கடந்திருக்கிறோம் என்பதுதான் இதிலிருந்து நமக்கு புரிகிறது. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலையும் நாம் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அப்ப சாத்தான் செய்கிற காரியமெல்லாம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய முகத்துல இருக்கிற அந்த மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி நம்மிடத்திலே பிரகாசிக்க கூடாது, நாம் விடுதலையாக கூடாது என்பதற்காக அவன் அவர்களுடைய இருதயத்தை குருடாக்கி வைத்திருக்கிறான். ஒரு காலத்துல நம்முடைய இருதயம் இந்த சத்திய சுவிசேஷத்தை கேளாதபடிக்கு குருடாக்கி வைத்தது போல அவன் செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு சண்டை அல்லது ஒரு ஃபைட் யாருக்கும் இடையில இருக்கிறது என்று பார்க்கும்போது இந்த 2 ராஜ்யத்துக்கு இடையில இப்படிப்பட்ட ஒரு ஃபைட் அனுதினமும் ஒரு போராட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆதலால் தான் தேவன் தமக்கென்று ஒரு கூட்ட ஜனங்களை பிரித்தெடுத்து தெரிந்து கொள்ளுதலின் படி கொண்டு வருகிறார். ஏனென்றால் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன் என்று சொன்ன அந்த வித்து, தேவன் என்கிற இயேசு கிறிஸ்து என்கிற அந்த வித்து இந்த உலகத்திலே வர வேண்டும். அவராலே பிறக்கக்கூடிய ஒரு கூட்ட தேவ பக்தி உள்ள ஜனங்கள் இருக்க வேண்டும். அதே போல சாத்தானுடைய வித்து என்றும் இருக்கிறது. இதுக்கு 2க்கும் எப்பொழுதும் போராட்டம் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதலால் தான் தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். பாருங்கள், ஆபிரகாமை தெரிந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் என்றால் அவர் தேவ பக்தி உள்ள பிள்ளைகளை உண்டாக்குவார் என்பதுதான். ஆதியாகமம் 18வது அதிகாரம் அதிலே 19வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும், இதுதான் எதற்காக படைத்தார்? ஒருவனை அல்லவா படைத்தார். அப்ப தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதான். இங்க ஆபிரகாமை ஏன் கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று நாம் பார்க்கும் பொழுது, ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தர்
கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அப்ப கர்த்தர் எதனால? அவர் முன்கூட்டிய ஒரு காரியத்தை அறிந்திருக்கிறான் ஆபிரகாமை கொண்டு. இன்னைக்கு நம்மை குறித்து இப்படிப்பட்ட ஒரு காரியம் கர்த்தரால சொல்ல முடியுமா? அப்போ இன்னார் இன்ன காரியங்களை செய்வாள் அல்லது செய்வான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். தன்னுடைய பிள்ளைகளை தேவ பக்திக்கு நேராக நடத்துவான் என்பதை நான் அறிந்திருக்கிறபடினாலே நான் இன்னாரை தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லக்கூடிய அளவுல நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிறதா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நம்ம இன்னைக்கு எல்லாரையும் போல வாழுகிறோமா? அல்லது கர்த்தர் விருப்பப்படுகிற அந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து புரிந்து அவ்வழியிலே நாம் நடக்கிறோமா? இவ்வுலகத்துக்கு அந்தகார பிரபுவாகிய சாத்தானுடைய திட்டங்களுக்கு நேராக அவனை ஜெயிக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறியாமலே ஒரு கூட்ட ஜனங்கள் பாவத்திலேயே சிக்கி கொண்டிருக்கிறார்களே. நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? அதுல இருந்து விடுதலை பெற்ற நாம் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தர் சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து அந்த வழியில நடக்கிறோமான்றது நம்ம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம். ஏனென்றால் இனி அவர் வருகிறது சாத்தானை என்றென்றைக்குமாக நிர்மூலமாக்குவதற்காக அவர் வரப்போகிறார் என்பது வெளிப்படுத்தின விசேஷத்துல நாம் பார்க்கிறோம். அப்போ அவனோடு கூட அன்னைக்கு நாமும் போவோமா? அல்லது கர்த்தர் ஆகாயத்துல வரும்பொழுது நாம் அவருக்கு எதிர்கொண்டு போகிற பரிசுத்தமான சபையிலே நாம் ஒரு அங்கமாக போவோமா என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். என அன்பானவர்களே, மகிமை நிறைந்த தேவன் நம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அதுவும் எதற்காக படைத்தார் என்று நாம் பார்க்கும் பொழுது தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியை பெரும்படிதானே என்று வேதம் சொல்லுகிறது. அதுவும் அல்லாமல் தேவ பக்தியுள்ளவர்களை தேவன் தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதனாலதான் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் என்பதை நாம் இப்ப பார்த்தோம். அதே போல ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது எதற்காக நம்மையும் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை தெல்ல தெளிவாக அந்த இடத்துல நமக்கு அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது புரிந்து கொள்ள முடியும். பாருங்கள், 28வது வசனத்திலே, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ, அதாவது எப்படி ஆபிரகாமை முன் அறிந்தார், அதாவது இவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன காரியங்கள் எல்லாம் சொல்லி என்னுடைய வழியில அவன் நடத்துவான் என்பதை தேவன் முன் அறிந்து ஆபிரகாமை தெரிந்து கொண்டாரோ, அதே போல இங்கேயும் ஒரு முன் அறிவு நம்மை குறித்து கர்த்தருக்கு இருக்கிறது. பாருங்கள், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அப்ப எதற்காக நம்மை முன் குறித்தார்? எதற்காக இந்த தேவ பக்தி உள்ள சந்ததி வேண்டுமென்று அந்த ஒருவனை கர்த்தர் படைத்தார் என்று நாம் பார்க்கும் பொழுது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அங்கே சாத்தான் என்ன செய்கிறான்? நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று தன்னுடைய இருதயத்துல அந்த ஒரு அகங்காரத்தினால், அதாவது இவன் மறைக்கிற கேரூபா இருந்தான் தேவனுக்கு வரக்கூடிய மகிமையெல்லாம் இவன் கண்ணால பார்த்ததுனால இவனுடைய இருதயத்துல ஒரு ஆசை வருகிறது, நான் இவருக்கு மேலாக ஒரு இடத்தை வைப்பேன் என்று, அதுவும் நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று தன்னுடைய இருதயத்துல ஒரு தகாத எண்ணத்தை கொண்டு வந்தான். தேவனுக்கும் மேலாக நான் இருப்பேன் என்று. அதனாலதான் ஆதாமை ஏவாளை வஞ்சிக்கும் பொழுது அந்த இடத்துல அவன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவான், நீங்கள் தேவர்களை போல மாறுவீர்கள் என்று, தேவனை போல மாறுவீர்கள் என்று அந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவனுக்கு என்ன ஆசை இருந்ததோ அதே ஆசை இந்த ஜனங்களிடத்துல, தேவனுடைய சிருஷ்டியாகி இந்த மனுஷர்களிடத்துல திணிக்க வேண்டும் என்பது, அதாவது தன்னுடைய ஆலோசனையின்படியே தான் நடக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட காரியத்தை அவன் செய்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் அதே காரியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தருக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதல் இருக்கு, ஒரு முன்னறிவு இருக்கு, ஒரு முன் குறிப்பு இருக்கு. அழைக்கப்பட்ட ஒரு கூட்ட ஜனம் கர்த்தருக்கென்று இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக? அந்த மகிமையின் சாயலாக மாறுவதற்காக. அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே ஒரு கூட்ட ஜனம் தங்களுடைய தாழ்மையினாலேயும் தேவ பக்தியினாலேயும் இந்த உலகத்துல சாத்தானுடைய பேச்சை கேட்டு மீறி தேவனுடைய வார்த்தைகளை மீறாமல் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி
கொடுத்து அந்த வழியில நடந்து தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாக்கப்பட வேண்டிய ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்னொரு பக்கத்துல சாத்தானுடைய வித்தாகிய பொல்லாத ஒரு கூட்டமும் எழும்பிக் கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இதற்கு மத்தியில ஒரு பெரிய போராட்டம் இருக்கிறது எனக்கு அன்பானவர்களே. அப்போ முன் குறித்திருக்கிறவர்களை கர்த்தர் எதற்காக பாருங்கள், எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அப்போ தேவன் தன்னுடைய மகிமைக்காக சிருஷ்டிக்கிறார் அல்லது மனிதனை சிருஷ்டித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? அப்புறம் தேவ பக்தியுள்ள ஒரு கூட்ட ஜனங்களை பெரும்படிக்குதான் அவனை படைத்தேன் என்றும் நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த படைக்கப்பட்ட இந்த பக்தி உள்ள சந்ததி எதற்காக? தமக்காக என்று நம்ம பார்க்கிறோம். ஆம் அன்பானவர்களை, மகிமைப்படுவதற்கென்று அவர் நம்மை மகிமைப்படுத்தி தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக்க வேண்டும் என்பதற்காக தான் கிறிஸ்தவர்களாக நம்ம இன்னைக்கு இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாமல் எல்லாரும் செய்கிறது போல பாவ உலகத்துல அந்த அடிமைத்தனத்துக்குள்ள அவன் காண்பிக்கிற அட்ராக்டிவான காரியங்களை பார்த்து அதுல விழுந்து நம்ம கர்த்தருடைய காரியங்கள் ஒன்றுமே செய்யாமல், அதை யோசிக்காமல், அவருடைய கட்டளைகளுக்கு எதுவுமே கீழ்ப்படியாமல் நம் இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி நம்ம மூலமாக இந்த உலகத்துக்கு வராது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காலத்துல எப்படியெல்லாம் நாட்கள் மாறி இருக்கிறது என்று பாருங்கள். பிள்ளைகள் கெட்டு போவதற்கு எத்தனை வழிகள் இந்த நாளிலே இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை நாம் எப்படி உருவாக்க முடியும் என்பதை அறிந்தவர்களாக, புரிந்தவர்களாக, விழித்திருந்து ஜெபம் பண்ணி பிள்ளைகளை, அவர்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து அனுதினமும் கர்த்தரிடத்திலிருந்து ஒவ்வொரு காரியங்களும் பிள்ளைகளுக்காக நாம் பெற்றுக்கொள்ளுகிறோமா? உன்னதங்களில் இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் நம்முடைய பிள்ளைகளை தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமா? எனக்கு அன்பானவர்களே, பிள்ளை மார்க் வாங்கினா சந்தோஷமா இருக்கு, பிள்ளை ஒரு காரியங்களும் அச்சீவ் பண்ணும்போது பயங்கர சந்தோஷமா இருக்கு, எல்லாம் நல்லதுதான், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்களுடைய ஆவி எவ்விதமாய் இருக்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்விதமாய் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோமா? தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியாக நான் என் பிள்ளைய சரியான வழியில நடத்துகிறேனா? ஆபிரகாம் நடத்துவான் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறாரே, அதே போல இன்னார் நடத்துவான் என்பதை கர்த்தர் அறியும்படிக்கு நான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறேனா என்பதை குறித்தும் நாம் சிந்திக்க வேண்டியது இருக்கிறது. யோசுவா அந்த நாட்களில் என்ன சொன்னார்? நானும் என் வீட்டாருமோ என்றால் நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம். நீங்க யாரை சேவிப்பீங்கன்றது நீங்க தான் யோசிக்கணும், நாங்க அப்படி சேவிப்போம்னு சொல்றாரு. உலகம் எங்கும் கெட்டு போய் கிடக்கும் பொழுது, பொல்லாங்கனுடைய காரியத்துல சிக்கி கொண்டு இருக்கும் பொழுது நோவா தன்னுடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்தி மழை என்று ஒன்று அவர்கள் காணவே இல்லை. அப்படி இருந்தும் கர்த்தர் சொன்னார் என்று அந்த வார்த்தையின் மீது விசுவாசத்தை வைத்து தன்னுடைய குடும்பத்தை ஆதாயப்படுத்தி அந்த பேழைக்குள்ள அவங்க அந்த குடும்பமாய் ரட்சிக்கப்பட்டாங்களே. இன்னைக்கு நம்ம அந்த நிலைமையில இருக்கிறோமா? எனக்கு அன்பானவர்களே, தேவ பக்தி உள்ள சந்ததியை இன்னைக்கு நம்ம சத்திய வசனத்தை பிள்ளைகளுக்கு போதித்து அந்த வழியில நம்ம நடத்துறோமா? அவருக்காக அவருடைய மகிமைக்காக நம்ம நம்முடைய பிள்ளைகளை நடத்தி கொண்டு இருக்கிறோமா என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் கொர்நேலியுவை பற்றி. அவர் தேவ பக்தி உள்ள மனிதனா இருந்தபடினாலே கர்த்தர் கைவிடாமல் பேதுருவை அந்த இடத்துல அனுப்பி வைத்து ஒரு பிரசங்கத்தை பண்ணினதுனால அனைவரும், அந்த குடும்பத்தார் அனைவரும், அவருடைய வீட்டார்கள் அனைவரும், அக்கம் பக்கத்துல இருக்கிறவர்களை எல்லாரும் தேவ ஆவியை அந்த இடத்துல பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் எல்லாம் அந்நிய பாஷைகளை பேசி தேவனுடைய மகத்துவங்களை எடுத்து உரைக்கிறதை நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். பாருங்கள், கலாத்தியர் 3வது அதிகாரம் 14வது வசனத்துல நாம் வாசிக்கிறது என்ன? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அப்போ ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் என்றொன்று இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தத்தை நாம் இன்றைக்கு பெற்று கொண்டிருக்கிறோமா? ஆவியானவர் இல்லைன்னா நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்காது, பரிசுத்தமான வாழ்க்கை நாம் வாழவே முடியாது.
சரீர பிரகாரமாகவும் உலக பிரகாரமாகவும் பிசாசுக்கு பிசாசனுடைய அடிமைத்தனத்துல கிடக்கிறவர்களாயும் தான் இருப்போமே ஒழிய, பரிசுத்த ஆவி இருந்தால் மட்டும்தான், பெற்றுக்கொண்டால் மட்டும்தான், ஆவியானவர் தான் நம்மை செம்மையான வழிகளிலே நடத்துவார், நல் ஆலோசனைகளை நமக்கு தருவார், இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து அவர் கேட்ட காரியங்களை நமக்கு எடுத்து போதிப்பார், சகல சத்தியத்துக்குள்ளே நம்மை வழி நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என அன்பானவர்களே. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்துவேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், அந்த ஒரே சந்ததியினாலே அந்த ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு இன்றைக்கு வந்திருக்கிறதை நாம் அதை பெற்றுக் கொண்டிருக்கிறோமா? இதை பெற்றுக்கொண்டவர்களாக, இது பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் நாம் நம்முடைய பிள்ளைகளை சரியாய் நடத்த முடியும். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. பாருங்கள், அப்ப தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெரும்படியாக தான் அந்த ஒருவனை படைத்தார் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஆனா இந்த தேவ பக்தி என்ன செய்கிறது? இந்த ஜீவனுக்கு மட்டுமல்ல, இதற்கு பின்வரும் நித்திய ஜீவன், அந்த ஜீவன் எப்படி இருக்கிறது? இதற்கு பின்னதாக நமக்கு வரக்கூடிய ஜீவன் நித்தியமான நித்திய ஜீவன், அந்த ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால், எது? தேவ பக்தி. வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே, அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. என்னது அந்த தேவ பக்தி? எதுல நாம் அந்த தேவ பக்தியை காண்பிக்க வேண்டும் தெரியுமா? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்பதை நாம் அந்த காரியத்துல நாம் பக்தியை காண்பிக்க வேண்டும். ஆமாங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது எங்களுக்காக தான். அவர் மாம்சத்துல வெளிப்பட்டது உண்மைதான் என்பதிலே நாம் தேவ பக்தியை காண்பிக்க வேண்டும். ரகசியம் அதுக்குள்ள இருக்கிறது. அடுத்ததாக, ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டார். இந்த ஒரு காரியம் இல்லை என்றால் நாம் வாழுகிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வேஸ்டாக தான் இருக்கும். அவர் மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். நாமும் தேவனுடைய மகிமைக்காக, அந்த மகிமைப்பட போகிற அந்த ஒரு காரியத்துக்காக தான் இந்த உலகத்திலே இந்த தேவ பக்தியை பிடித்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. அன்பானவர்களை, இன்னைக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமா? அவருடைய வருகை எந்நேரமும் இருக்கலாம். வரும்பொழுது நான் அவருக்கு எதிர்கொண்டு போக நான் ஆயத்தமாய் இருக்கிறேனா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவராலே அனுதினமும் வேதத்தை நாம் வாசித்து அதனுடைய ஆழங்கள், சத்தியங்கள் எல்லாவற்றையும் கண்டுகொண்டவர்களாக மகா மேன்மையான இந்த தேவ பக்தியின் ரகசியத்தை அனைவரிடத்துல சுவிசேஷமாக நாம் கூற வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நாம் இந்த காரியத்தை தான் கற்றுக்கொண்டோம். கர்த்தர் எதற்காக என்னை படைத்தார் என்று அவரை நோக்கி நாம் கேட்காமல் வேதத்தில் இருக்கிற இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எதற்காக நம்மை படைத்திருக்கிறார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. எதற்காக தேவனுக்கு இந்த தேவ பக்தி உள்ள சந்ததி? அவருடைய மகிமைக்காக. அவர் தமக்காக இந்த தேவ பக்தி உள்ள சந்ததிகளை மட்டும்தான் தெரிந்து கொள்ளுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கும் இந்த உலகத்துல தேவனுடைய வித்துக்கும் பிசாசனுடைய வித்துக்கும் போராட்டம் இருக்கிறது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஸ்திரீயின் வித்துக்கும் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் ஆதியாகமத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பகை இதெல்லாம் மாறி போக வேண்டுமானால், இதுல இருந்தெல்லாம் நாம் தப்பித்து கொள்ள வேண்டுமானால் கர்த்தரை நாம் எப்பொழுதும் சார்ந்து கொண்டு அவரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை உத்தமமாய் நான் வாழ வேண்டும். கேட்ட இந்த வார்த்தைகளினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு பேரும் இந்த வாழ்க்கை வாழுவதற்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நான் தேவனிடத்துல கேட்டுக்கொண்டு இந்த செய்தியை முடிக்கிறேன். ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போமா. அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. இந்நாளிலேயும் ஆண்டவரே, நீர் மனிதனை எதற்காக சிருஷ்டித்தீர் என்பதை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டினதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. எங்களை படைத்து ஆண்டவரே தேவ பக்தி உள்ள ஒரு கூட்ட ஜனத்தை ஆண்டவரே, ஒரு கூட்ட பிள்ளைகளை ஆண்டவரை உருவாக்குவதற்கென்றே கர்த்தர் ஆண்டவரே எங்களை நீங்க படைச்சிருக்கீங்கன்றது புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டினதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. நாங்களும் அதை ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்தவர்களாக
எங்களுடைய பிள்ளைகளை நாங்க எங்களுடைய கண்களுக்கு முன்னதாக பார்க்கும் பொழுது கர்த்தருடைய கட்டளைகள், கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய ஒவ்வொரு காரியங்களும் பிள்ளைகளுக்கு சொல்லி போதித்து அந்த செம்மையான வழியில நடத்தத்தக்கதாக உங்களுடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு நீங்க தர வேண்டும் என்றும், நாங்கள் அந்த காரியத்தை சரியாய் செய்ய வேண்டும் என்றும், அதற்கு நீங்க உதவி செய்ய வேண்டும் என்றும் இந்நாளில நாங்க கேட்கிறோம்ப்பா. தேவ பக்தி உள்ள சந்ததியை கர்த்தருக்காக மகிமைப்படுத்துவதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறீர் என்பதை புரிந்து கொள்ள கிருபை செய்தீர். உம்முடைய மகிமைக்காக கர்த்தாவே இந்த ஜனத்தை நீங்க சிருஷ்டித்திருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள கிருபை செஞ்சிருக்கீங்கப்பா. எங்களுக்கு இருக்கிற இந்த சத்ரு ஆண்டவரே, அவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நரகத்துக்கு அவன் போகும் பொழுது எங்களையும் கூட்டிக் கொண்டு போகாதபடிக்கு கர்த்தாவே, விடுதலை பெற்றவர்களாகிய நாங்க ஆண்டவரை இன்னும் அவனுடைய அதிகாரத்தின் கீழே இராமல் கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள நாங்க வந்து சேரும்படியாக ஆண்டவரை சேர்த்து கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தாவே, நீங்க இந்த காரியத்தை எங்களுக்கு செய்ததுக்காக ஸ்தோத்திரம். நாங்க இன்னார் என்பதை, கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்க புதிய சிருஷ்டிகளாய் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதி, எங்களை காத்துக்கொள்ளும். கேட்கிற அனைவரோடும் கூட கர்த்தாவே நீங்க இருந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் மேய்ப்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.